மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எல்லாவற்றையும் படைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவரே, இந்த நாளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today is 9th October 2025 Thursday, வியாழக்கிழமை, and you are most welcome to the Covenant of the Day. உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இயேசுவினுடைய வருகிறார்கள். அவர்களின் மேலே மனதுருகி பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து போதிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. இன்னைக்கான பகுதி அது மார்க் 6:36, Mark chapter 6 verse 30. Send them away that they may go into the surrounding country and village, and they buy themselves bread, for they have nothing to eat. Amen. புசிக்கிறதற்கு அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் அவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களையும் வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். யாரு? சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இவங்க தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே இவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, சாப்பாடு இங்கே இல்லை, இது ஒரு வனாந்தரமான இடம், அதனால அனுப்பிவிடுவோமே. பக்கத்தில் இருக்க எங்கேயாவது கிராமத்தில் அங்கே எங்கன்னா போய் எதாவது வாங்கி சாப்பிட்டு அவங்க ஊருக்கு போவாங்க. இந்த மாதிரி நாம் 2-3 இடங்களிலே பார்க்கிறோம். கூட்டங்கள் 2-3 நாள் தங்கி இயேசுடைய வார்த்தையை கேட்டு பேசுறது கேட்டு அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பெற்று, ஆண்டவரே சில சமயம் அவங்களுக்கு சாப்பாடு தரணும்னு சொல்றாரு. இப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அனுப்பிவிட்ருங்க, வேணாம், ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. அருமையானவர்களே, சீஷர்களும் அக்கறைப்படுகிறார்கள், ஆண்டவரும் அக்கறைப்படுகிறார். இந்த மனதுருக்கம் என்பது ஆன்மீக வாழ்க்கையில ஒரு மனதுருக்கம். ஏசாமி சொல்றாரு, ஐயோ, இவங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்களேன்னு அவருடைய ஆத்துமாக்களை குறித்து மிகவும் பாரப்படுகிறார். பாரப்பட்டு தான் பேசிட்டு இருக்கிறார், அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடந்து கொண்டுதான் இருந்தது. இருக்காம கூட்டம் இருக்காது. அவர் பேசுகிறதையும் கேட்கிறாங்க, கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அற்புதங்கள் அடையாளம் நடந்திருக்கும். அப்ப சீஷர்கள் உணர்கிறார். ஏன்னா சாப்பிட்றது கூட நேரம் இல்லைன்னு தான் வந்தாங்க. இங்க களைப்பாருக்கு இளைப்பாறுன்னு வந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் கூடி அங்கே ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார், பேச ஆரம்பித்து விட்டார். சீஷர்கள் பார்த்தாங்க, இயேசுவும் சாப்பிடல, அவரும் டயர்டா இருக்கிறாரு, நம்மளும் சாப்பிடல, டயர்டா இருக்கிறோம், இந்த மக்களும் டயர்டா இருக்கிறாங்க, அதனால இவங்களை அனுப்பிவிடணும் என்று முடிவு எடுத்து இயேசு கிட்ட கேட்கிறாங்க. சில சமயங்களில் நாம் எடுக்கிற முடிவுகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இந்த முடிவை சொல்லவில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஊழியங்களிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே ஆண்டவருக்கு பிரியமானதாக நாம் எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த ஆண்டவர் விரும்பினார் இந்த ப்ரொபோசலை, இந்த அவர்கள் முன்மொழிந்த இந்த காரியத்தை. ஏன்னா நான் நாளைக்கு பார்க்க போகிறோம் அதை. ஆகவே நாம் தீர்மானங்கள் எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து, இவங்க பாட்டு கூட்டத்தை பார்த்து எல்லாம் போங்க, எவ்வளோ நாளாக கிடக்குறீங்க, சாப்பிடாம இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லாமல், சில சமயம் நம்ம அதிக பிரசங்கத்தனமாக சபையிலையும் சரி குடும்பத்திலையும் செஞ்சிடும். ஆலோசிக்காமல், பேசாமல், கன்சர்ன் பண்ணாமல், கேட்காம முடிவு எடுத்து செஞ்சிடும். திருச்சபையில் கூட அந்த மாதிரி நடப்பது உண்டு. ஆனால் இங்கே இயேசுவின் இடத்துல போய் சீஷர்கள் கேட்கிறார்கள், இவங்களை அனுப்பிவிடுங்களாம், ஏன்னா சாப்பிடாம இருக்கிறாங்க, விட்டா பக்கத்தில் போய் ஏதாவது பொழுது போகிறதுக்குள்ளே, ஏன்னா அங்கே சமயத்தில் விளக்கு அதெல்லாம் இல்லைல்ல, பிரயாணத்திற்கெல்லாம், அது கொஞ்சம் இருட்டு ஆகிறதுக்கு முன்னே அனுப்பிவிட்டா நல்லதாக இருக்கும். போய் அங்கே எங்கேயாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஏதாவது பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க. அருமையானவர்களே, இந்த கன்சர்ன் ரொம்ப முக்கியம் உலக வாழ்க்கையிலே. மற்றவர்கள் மேலே ஒரு கன்சர்ன், நம்மளுக்கு மேலேயே இருக்கிற அக்கறையே இல்லாமல் அதே நினச்சிட்டு இருக்காம மற்றவர்கள் மேலும் கொஞ்சம் அக்கறை காட்டி சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுகிட்ட போய் அவங்க சொன்னதுனால தான் அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுது. அவங்க போய் சொந்தமான தீர்மானம் எடுக்காம இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, ஐயா இதாக செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவோமேன்னு.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரொபோசலை வச்சிங்கன்னா அதற்கு நல்ல ஒரு விடையை கொடுப்பாரு, நல்ல ஒரு முடிவை கொடுப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. கம் டு த லார்ட், கம் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். Put all the proposal, whatever your mind, put into that. Dear brother, sister, you will see the end, it will be blessing. அந்த முடிவு ஒரு ஆசீர்வாதமான முடிவாக இருக்கும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்மண்டே ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கை, தங்கள் குடும்பம், தங்கள் திருச்சபை எல்லா காரியங்களும் முன்வைக்கிற பிள்ளைகளோடு இடைப்பட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நன்மையின் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother, sister, சகோதரனே, சகோதரியே, நீ எடுக்கிற தீர்மானங்கள் ஆண்டவரிடத்திலே வைத்து அனுமதி பெற்று செய்திருக்கிறாயா? டிக்கே.